அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை. இன்றைய தினம் சமையலில் இந்த காய்கறியை சேர்த்தால் கோடி பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இன்றைய தினம் மறந்தும் சமைக்க கூடாத காய்கறிகளை பற்றி பார்க்க போறோம். இன்றைய அமாவாசைன்னு மட்டும் கிடையாதுங்க, எந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையாக இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தகவல் பொருந்தும். முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று தரக்கூடிய அந்த காய்கறிகள் என்னன்றத இந்த பதிவுல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரத்தை நம்ம பார்த்திருந்தோம். வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை உடனடியாக விரட்டி அடித்து தாராளமான பணவரவையும் உடலிற்கும் மனதிற்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிகத்தை நேற்றைய பதிவுல நம்ம பார்த்திருந்தோம். அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கேட்டிருந்தீங்க. நேற்றைய தினத்திலிருந்து நம்ம வீடியோஸ்ல இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. ஆகஸ்ட் 15 முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் டேட் இப்போ அவைலபிளாக இருக்கு. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினால் போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நானே உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. இந்த நம்பருக்கு யாரும் நீங்க ஃபோன் கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து தொடர்ந்து ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும், உடனடியாக உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க. மேலும் ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. அடுத்ததாக எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு சில பேர் மெசேஜ்ல கேட்கறீங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்னு கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலனை ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க. அதற்கு பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத நம்ம சொல்லுவோம். அதற்கு பிறகு நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நான் சொல்லிடுவேங்க. இதுதான் ஜாதகம் பார்க்கும் முறை. அதே போல இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஜாதகம் பார்ப்பதற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற நம்பர் மட்டும் தாங்க. இது நம்ம டீம்ல இருக்கிறவங்க தான் ரிப்ளை பண்றாங்க. ஏன்னா சில பேர்லாம் பார்த்தோம்னா வீடியோஸ்ல இருக்கக்கூடிய சந்தேகங்களை பற்றி கேட்கறாங்க, அது நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்க. சோ இந்த நம்பர் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர். தேவைப்படுறவங்க நீங்க மெசேஜ் அனுப்புங்க. சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போறது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல இது போன்ற ஒரு பதிவை அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைய தினம் ஆடி அமாவாசையாக இருப்பதனால இந்த தகவலை மீண்டும் ஒரு முறை நான் அப்லோட் பண்றேங்க. முதல் விஷயம், அமாவாசை திதி நேரம் எப்பன்னு பார்த்தோம்னா நேற்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:56 அமாவாசை திதி ஆரம்பமானதுங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:32 வரை அமாவாசை திதி இருக்குங்க. சோ ஆடி அமாவாசையை முன்னிட்டு திதிகள் தர்ப்பணங்கள் கொடுக்கிறவங்க இன்றைய தினம் தான் கொடுக்கணும். அதே போல முன்னோர்களுக்காக வீட்டில் சமையல் செய்து படைக்கிறவங்க இன்றைய தினம் மதியம் 12 மணி முதல் 1 மணிக்குள்ளாக படையலை நாம் வைக்கணும். பொதுவாக அமாவாசை படையலுக்கு ராகு காலம் யமகண்டத்தை பார்க்க கூடாதுங்க. அமாவாசை அன்னைக்கு மதியம் 12 மணி முதல் 1 மணிக்குள்ளாக படையலை நாம் வைக்கணும். இதுதாங்க வழக்கம். திரும்பவும் சொல்றேங்க, ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை அமாவாசை படையலுக்கு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அமாவாசைனாலே அது முன்னோர்களுக்கு உகந்த நாள். சோ இந்த நாளில் நல்ல நேரம் பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. சூரிய பகவான் நடுவானில் வரக்கூடிய நேரத்தை தாங்க இந்த அமாவாசை நாளில் நம்ம பயன்படுத்தணும். திதிகள் தர்ப்பணங்களை கொடுக்கிறவங்க காலை நேரத்திலேயே கொடுக்கலாம். முன்னோர்களுக்காக சமையல் செய்து படைக்கிறவங்க மட்டும் இந்த நேரத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே போல அமாவாசை அன்னைக்கு சமையல் செய்து முன்னோர்களுக்கு படைக்கிறவங்க கட்டாயமாக முதலில் அதை காகத்திற்கு நம்ம வைக்கணும். அதாவது படையலை முடிச்சிட்டு அந்த உணவை காகத்திற்கு வச்சதற்கு பிறகுதாங்க நம்ம சாப்பிடணும். இந்த தகவல் உங்க எல்லாருக்குமே தெரியும். சில ஊர்ல பார்த்தீங்கன்னா காகங்கள் வருவதில்லைன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்டவங்க முன்னோர்களுக்கு நீங்க இந்த படையலை வைத்ததற்கு பிறகு அதுல இருந்து 2 பருக்கு
பருக்கு சாதத்தை மட்டும் எடுத்து நீங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல போடலாம். ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல்னு எதுல வேணாலும் நீங்க போடலாம். அதுவும் இல்லாதவங்க ஒரு சின்ன மக்ல நீங்க தண்ணீரை எடுத்துக்கோங்க. அதுல இந்த 2 பருக்கை சாதத்தை நீங்க போடுங்க. அதற்கு பிறகு நீங்க உணவு சாப்பிட ஆரம்பிக்கலாம். உணவெல்லாம் நீங்க சாப்பிட்டு முடிச்சதற்கு பிறகு அந்த மக்ல இருக்கக்கூடிய தண்ணீரை அந்த சாதத்துடன் நீங்க வெளியே ஊத்திடுங்க. வீட்டுக்கு வெளியே அல்லது கிச்சன் சிங்க்ல கூட நீங்க ஊத்திடலாம். தண்ணீரில் 2 பருக்கை இந்த சாதத்தை போடுவது கங்கை நீரில் நாம் அர்ப்பணம் செய்வதற்கு சமம். அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் இதை செய்யணும்னு கிடையாதுங்க. காகங்கள் வராத ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா கிருத்திகை, அமாவாசை மற்றும் எந்தெந்த விசேஷ நாட்களில் நீங்க படையல் நைவேத்தியம் வைக்கிறீங்களோ அன்னைக்கெல்லாம் இதே ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இவை அனைத்துமே சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம். சரி வாங்க, இன்றைய தினம் சமைக்க கூடாத காய்கறிகள் என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவும் சாஸ்திர குறிப்பில இருந்து எடுக்கப்பட்டது தாங்க. அமாவாசை அன்னைக்கு சமைக்க கூடாத காய்கறிகள் முட்டைகோஸ், நூக்கல், முள்ளங்கி, கீரை வகைகளும் சமைக்க கூடாதுங்க. அகத்திக்கீரை மட்டும் செய்யலாம். மற்ற கீரை வகைகளை தவிர்க்கணும். அடுத்ததாக பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், கத்தரிக்காய், வெண்டைக்காய், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, பட்டாணி, வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், தக்காளி, கத்தரிக்காய், சௌசௌ, சுரக்காய், முருங்கைக்காய், கோவைக்காய், பீட்ரூட் மற்றும் பச்சை மிளகாய். மோஸ்ட்லி நிறைய காய்கறிகள் இதுல இருக்கு. ஸோ இதையெல்லாம் பயன்படுத்தக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க தகவலை நான் ஷேர் பண்றேங்க. இது முக்கியமான குறிப்பும் கூட. தக்காளி, வெங்காயம் இல்லாம சமைக்கிறது ரொம்பவுமே கடினம். இருந்தாலும் அதை கொஞ்சமா நீங்க பயன்படுத்திக்கோங்க. நிறைய நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். இதை தவிர்த்து மற்ற காய்கறிகளை கட்டாயமா நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அமாவாசை அன்னைக்கு மட்டும் தாங்க இந்த காய்கறிகளை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி மற்ற நாட்கள்ல நம்ம தாராளமாக செய்யலாம். சரிங்க, அமாவாசை அன்று சமைக்க வேண்டிய காய்கறிகள் என்னன்னு பார்த்தோம்னா அவரைக்காய், புடலங்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், சர்க்கரை வள்ளி, சேப்பங்கிழங்கு, பிரண்டை, மாங்காய், இஞ்சு, நெல்லிக்காய், பாகற்காய், மிளகு, கருவேப்பிலை, பாசிப்பருப்பு, உளுந்து, கோதுமை, வெல்லம், வெள்ளை பூசணிக்காய் மற்றும் மஞ்சள் பூசணிக்காய். இப்ப நம்ம பார்த்த காய்கறிகள்ல எதை வேணாலும் நீங்க செய்யலாம். அதிலும் குறிப்பாக பாகற்காய், பிரண்டை மற்றும் வாழைக்காய், இந்த 3 காய்கறிகள் மிக மிக முக்கியமானது. அமாவாசை சமையலில் வாழைத்தண்டு, வாழைக்காய் அல்லது வாழைப்பூ இந்த 3 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை நீங்க சேருங்க. அதே போல பாகற்காய் மற்றும் பிரண்டை இந்த 2 பொருட்களும் மிகவுமே விசேஷம். அமாவாசை அன்னைக்கு பாகற்காய் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா பித்ருகளுக்கு மிகவுமே உகந்த பொருள் இந்த பாகற்காய். பாகற்காய், பிரண்டை, வாழைக்காய் இந்த 3 காய்கறிகளை அமாவாசை படையலில் நாம் சேர்த்தோம்னா கோடி காய்கறிகளை செய்து முன்னோர்களுக்கு படையலிட்ட பலனை நமக்கு கொடுக்கும். குறைந்தபட்சம் வாழைக்காய், வாழைத்தண்டு அல்லது வாழைப்பூலாம் பார்த்தோம்னா நமக்கு எப்பவுமே கிடைக்கக்கூடிய பொருள். அதே போல பாகற்காயும் நமக்கு கிடைக்கும். இதுல பிரண்டை தான் பார்த்தோம்னா சிட்டில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கிடைப்பது கடினம். அதை சமைக்கும் முறையும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சோ குறைந்தபட்சம் வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ அல்லது பாகற்காயை நீங்க அமாவாசை சமையலில் சேருங்க. இப்ப நம்ம பார்த்த தகவல் அனைத்து அமாவாசைகளுக்குமே பொருந்தும். சோ கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முன்னோர்கள் ஆசீர்வாதம் பூரணமாய் நமக்கு கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.